ಹೌದು ದೇವರೇ, உமக்கு நிகர் நீர் மாத்திரம்தான். ನಿಮಗೆ ಸರಿಸಾಟಿ ನೀನೊಬ್ಬನೇ ಕರ್ತನೆ. நீர் செய்ய நினைத்ததை தடுப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. ನೀನು ಮಾಡಲು ನೆನೆಸಲು ಶಕ್ತನಾದಾಗ ಯಾರು ತಡೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீர் செய்ய நினைப்பதை தடுப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமையும் இல்லை. ನೀನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾದಾಗ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದನ್ನ ತಡೆ ಮಾಡಲು ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. நீர் கொடுக்க நினைக்கிறதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. ನೀನು ಕೊಡಲಿಚ್ಛಿಸುವುದಾದ್ರನ್ನ ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீர் திறக்க நினைத்ததை எந்த மனிதனும் பூட்டவும் முடியாது. ನೀನು ತೆರೆದಾಗ ಅದನ್ನ ಮುಚ್ಚಲು ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. நீர் எங்களோடு பேசுவீராக. ನೀನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ಕೈಗಳಿಗೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. 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 மூன்றாவது நாளும் ಮೂರನೇ ದಿನ ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ಆತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲು அவர் ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉಲಾವುகிற தேவனாக இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. 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 ஒரு விசுவாசத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಕಾಣೋಣ. ಕರ್ತನು ನಮಗೆಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಲಿದ್ದಾನೆ. நாம் வேதத்தை திறந்து ನಮ್ಮ ಸತ್ಯವೇದವನ್ನ ತೆರೆದು வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் படிப்போம். 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದೋಣ. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ಫಿಲದೆಲ್ಫಿಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆ ದೂತನಿಗೆ ಬರೆ, பரிசுத்தமுள்ளவரும் ಪರಿಶುದ್ಧನು, சத்தியமுள்ளவரும் ಸತ್ಯವಂತನು, தாவீதின் திறவுகோலை உடையவரும், ದಾವಿದನ ಬೀಗದ ಕೈಯುಳ್ಳವನು, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ಯಾರು ಮುಚ್ಚದಂತೆ ತೆರೆಯುವವನು, பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ಯಾರು ತೆರೆದಂತೆ ಮುಚ್ಚುವವನು, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ಯಾರು ತೆರೆದಂತೆ ಮುಚ್ಚುವವನು ಆಗಿರುವಾತನು உன் ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನ ಬಲ್ಲೆನು. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ நீ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ என் நாமத்தை மறுதலியாமல் ನೀನು ನನಗೆ ಸೇರಿದವನಲ್ಲವೆಂದು என் வசனத்தை கை கொண்டபடியினால் ಹೇಳದೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಕಾಪಾಡಿದ್ರಿಂದ இதோ ಈಗೋ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ನಿನ್ನೆದುರಿನಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ಯಾರು ಅದನ್ನ ಮುಚ್ಚಲಾರರು. ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ದೇವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ಇದೊಂದು ಆಳವಾಗಿರತಕ್ಕಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சபைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡಿರುವಂತವರಿಗೆ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு நான் உன் வாசல்களை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಒಬ್ಬರು ಮುಚ್ಚಲಾಗದೇ ಇರತಕ್ಕಂತ ತೆರೆದಂತ ಬಾಗಿಲನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ಒಬ್ಬರು ಮುಚ್ಚಲಾರದೆ ಇದ್ದಂತ ತೆಗೆಯುವಂತವರು ಆಗಿರ್ತಾರೆ. ஒருவரை திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆணித்தரமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ಒಬ್ಬರು ತೆರೆಯುವುದಾದರೆ ಅದನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುಚ್ಚುವಂತೆ ಆಳವಾಗಿ ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிற தேவன்? ನಮ್ಮ ದೇವರು ಏನು ಮಾಡುವಂತ ದೇವರು? திறக்கிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ತೆರೆಯುವಂತ. ஹல்லேலூயா. 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 மூன்றாவது நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡಿರತಕ್ಕಂತ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದಗಳ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ದಿನ ತೆರೆಯುತ್ತಾನೆ. அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாம நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இங்க ஜெபித்து போகும்போது கர்த்தர் உங்க வாசல்களை திறக்க போகிறார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಹೋಗುವಾಗ மனுஷன் பூட்ட முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಮುಚ್ಚಲಾರನು. ஆண்டவர் ஆணித்தரமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நான் உன் கதவுகளை நான் திறப்பேன். ದೇವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಳವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எந்த ஆசீர்வாத கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும், ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ದರು, கூட்டத்திற்கு பின்பு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ಕೂಟಕ್ಕೆ ನಂತರ ದೇವರು ದೊಡ್ಡ ಸಂಗತಿಗಳನ್ನು எந்த காரியத்தில் கதவு அடைக்கப்பட்டிருந்ததோ, ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದೆಯೋ, எந்த உதவிகளுக்காய் நீங்கள் தேடி போன இடத்திலே கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததோ, ಯಾವ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಹುಡುಕಿ ಹೋದಾಗ எந்த தேவைகளுக்காய் நீங்கள் தேடி சென்ற இடத்திலே கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಮುಚ್ಚಿದಂತ எந்த நியாயத்திற்காக யார் இடத்துல போய் கதவை தட்டினீர்களோ, எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததோ, ಯಾವ ನ್ಯಾಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಾಗಿಲನ್ನ ತಟ್ಟಿದಾಗ ಯಾವ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದೆಯೋ, எந்த வேலைக்காய் நீங்கள் போயிருந்த எந்த கம்பெனியில கதவு அடைக்கப்பட்டிருந்ததோ, என் தேவன் இனி வரும் நாட்களில்
ஆண்டவர் அந்த கதவுகளை திறக்க போகிறார். ಯಾವ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಕಂಪನಿಗೆ ಹೋಗಿ ಬಾಗಿಲ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡಾಗ ಮುಚ್ಚಿದೆಯೋ ಆ அதை ಬಾಗಿಲು யாராலும் தடுக்க முடியாது, ಅದನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತಡೆಯಲು அதை ಸಾಧ್ಯ. யாராலும் பூட்டவும் முடியாது. ಅದು ಯಾರಿಂದಲೂ ಮುಚ್ಚಲಾಗುವುದು. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் திறக்கிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಮುಚ್ಚುವುದಾದರೆ ನಾನು ತೆರೆತಕ್ಕಂತ ದೇವನೇ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya, 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 ஹalleluya. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ வேதத்திலே இந்த காரியத்தை நாம் படிக்கிறோம். ಸತ್ಯದಲ್ಲಿ ಕಾರ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಹು ಸುಂದರವಾಗಿ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ஏனெனில் ಯಾಕೆಂದ್ರೆ இங்கே ಇಲ್ಲಿ பெரிதும் ದೊಡ್ಡದು அனுகூலமான கதவு எனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. ಅನುಕೂಲಕರವಾದ ಮಹಾಸಂದರ್ಭವು ನನಗುಂಟು. நம்முடைய தேவன் பெரிதும் அனுகூலமான வாசல்களை உங்க வாழ்க்கையில திறக்க போகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಹಾ ದೊಡ್ಡ ಬಾಗಿಲನ್ನ விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನ ನಂಬುವಂತವರು ಕೈ எனக்கான அனுகூலமான கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ನಮಗಾಗಿ ದೇವರು ಅನುಕೂಲಕರವಾದ எனக்காய் பெரிதும் அனுகூலமான ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். ನಮಗೆ ಅನುಕೂಲಕರವಾದ ದೊಡ್ಡ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು எந்த ತೆರೆಯುತ್ತಾನೆ. சத்துருவும் அனுகூலமான வாசலை பூட்டி வைத்திருந்தானோ என் தேவன் இன்றைக்கு அந்த கதவுகளை திறக்க போகிறார். ಯಾವ ಶತ್ರು ಅನುಕೂಲಕರವಾದ ಬಾಗಿಲನ್ನ ಮುಚ್ಚಿದ್ದಾನೋ ದೇವರು ದಿನ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, வெண்கல கதவுகளை உடைத்து ಕಬ್ಬಿಣದ ಬಾಗಿಲನ್ನ இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற தேவன், ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಹೊಡೆಯುವಂತ இந்த ದೇವರು. 3வது நாளில் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்க வாசல்களை ஆண்டவர் திறக்க போகிறார். ಈ 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಂದು ಆತನ ಮುಖವನ್ನ ನೋಡ್ತಕ್ಕಂತ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. எந்த கதவுகள் திறக்கப்படும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ಯಾವ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆண்டவர் அந்த கதவுகளை திறப்பார். ದೇವರು ಆ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ತಡೆಯಾಗಿದ್ರು அது ಸರಿ, எவ்வளவு பெரிய கதவுகளாக இருந்தாலும் சரி, ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಾಗಿಲಾಗಿದ್ರು ಸರಿ, எவ்வளவு பலமுள்ளவர்கள் அந்த கதவை அடைத்து வைத்திருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಬಲಿಷ್ಠನಾದ್ರೂ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದ್ರು என் ಸರಿ, தேவன் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன், ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ತಾಮ್ರದ இரும்பு ಬಾಗಿಲನ್ನು தாழ்பாள்களை நான் முறிப்பேன். ಕಬ್ಬಿಣದ ಬೇಡಿಗಳನ್ನ ಮುರಿದು இந்த ಹಾಕುವೆನು. காரியத்தை இந்த 3வது நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ஊழிய ಮಾಡುತ್ತಾನೆ. பாதையிலே செய்ய போகிறார். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ உங்க ಜೀವಿತದಲ್ಲಿ குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು உங்க ಮಾಡುತ್ತಾನೆ. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்க கணவனுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ಜೀವಿತದಲ್ಲಿ உங்க ಮಾಡಲಿದ್ದಾನೆ. குடும்பத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளை என் தேவன் இந்த நாளிலே திறக்க போகிறார். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ಇದನ್ನ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. இந்த கதவுகளை எந்த மனுஷனும் பூட்டவே முடியாது. ಈ ಬಾಗಿಲನ್ನ ಯಾವ ಮನುಷ್ಯನು ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏசாயா 60வது அதிகாரத்திலே ಯೆಶಾಯ 60ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்திலே நாம் எடுத்து வாசிப்போமானால், 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ತೆಗೆದು ಓದುವಾಗ ஏசாயா 60வது அதிகாரம் ಯೆಶಾಯ 60ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்திலே 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு ಜನಾಂಗಗಳ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿಗೆ ತರುತ್ತಿರುವವರು, அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் ಅವರುಗಳ ಅರಸುಗಳು ಮೆರವಣಿಗೆಯಾಗಿ ಬರುತ್ತಿರುವರು, வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். ಇದರಿಂದ ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳು ಹಗಲಿರುಳು ಮುಚ್ಚದೆ ಸದಾ ತೆರೆದಿರುವವು. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು உன் ಹೇಳುತ್ತಾನೆ. வாசலை ராத்திரியும் பூட்ட முடியாது, பகலும் பூட்ட முடியாது. உன் வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். ನಿಮ್ಮ ಬಾಗಿಲು ಹಗಲು ಇರುಳು ಮುಚ್ಚದೆ ಯಾವಾಗಲೂ ಸದಾ உன்னை ತೆರೆದಿರುವವು. தேடி ராஜாக்கள் வரும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಅರಸುಗಳು ಬರುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இதுவரை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ பண்ணுவேன். ಇದುವರೆಗೆ ಹಿಂಸೆಯನ್ನು ಕಂಡಂತ ವರ್ಷಗಳಿಗೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ யார் ಹರ್ಷಪಡಿಸುತ್ತೇನೆ. உன்னை விட்டு விலகி போனார்களோ, ಯಾರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು யார் ತೊಲಗಿದವರೋ, உங்களுக்கு எதிராய் பேசினார்களோ, ಯಾರು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಮಾತನಾಡಿದರೋ, அவர்களெல்லாம் உங்களை தேடி வரும்படிக்கு ಅವರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬರುವಂತೆ நான் உங்கள் ஆசீர்வாதத்தின் வாசல்களை நான் உங்களுக்காய் திறப்பேன் என்று கர்த்தர் ಆಶೀರ್ವಾದ சொல்லுகிறார். ಬಾಗಿಲುಗಳನ್ನ ನಿಮಗಾಗಿ ನಾನು ತೆರೆಯುತ್ತೇನೆ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மல்கியா 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், ಮಲಾಕಿಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் என்ன செய்வேன்? ಆಕಾಶ ಮೇಘಗಳನ್ನ ತೆರೆದು ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பார். ಆಕಾಶದ ಮೇಘಗಳನ್ನ ತೆರೆದು எனக்கு ದೇವರು ஆசீர்வாதமே இல்ல, ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ, என் வாழ்க்கையில நன்மைகளே இல்ல, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದೇ ಇಲ್ಲ, நன்மையை பெற முடியல, ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ನನ್ನ ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வானத்தின் பலகணிகளை நான் உங்களுக்காய் திறப்பேன். ನಾನು ಆಕಾಶದ ಮೇಘಗಳು ನಿಮಗಾಗಿ ತೆರೆಯುತ್ತೇನೆ. வானத்தின் பலகணிகளை திறப்பேன்
திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ಆಕಾಶದ ಮೇಘಗಳನ್ನ ತೆರೆದು ನೀವು ಅದನ್ನ ಸಹಿಸಲಾಗದಷ್ಟು நம்புறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ತಿಳಿದವರಾಗಿ ನಾವೆರಡು ಕೈಗಳ ಮೇಲೆ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் எனக்காய் வானத்தின் பலகணிகளை திறப்பா. ದೇವರು ನನಗಾಗಿ ಆಕಾಶದ ಮೇಘಗಳನ್ನ இதுவரைக்கும் அடக்கப்பட்டிருந்திருக்கலாம், ಇದುವರೆಗೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು, இதுவரைக்கும் மூடப்பட்டிருந்திருக்கலாம். ಇದುವರೆಗೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ಈ ದಿನ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் வாசல்களை நான் திறப்பேன். ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಮಕ್ಕಳಿಗೆ வானத்தின் பலகணிகளை திறப்பேன். ಆಕಾಶದ ಮೇಘಗಳನ್ನ இனி வரும் நாட்களில் உங்க வாழ்க்கையில இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನ ಅಳತೆ ನಿಮ್ಮ ಅಡಕಾಗದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು உங்கள் ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்கவே முடியாது. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ಯಾರು ತಡೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நமக்காய் வானத்தின் பலகணிகளை என்ன செய்கிற தேவனா? ದೇವರು ನಮ್ಮ திறக்கிற தேவன். ದೇವರು ನಮಗಾಗಿ ಆಕಾಶದ ಮೇಘಗಳನ್ನು ತೆರೆಯುವವರು. எந்த மனுஷன் பூட்டி வைத்திருந்து பூட்டவும் முடியாது, ಯಾವ ಮನುಷ್ಯರು ಮುಚ್ಚುವರ ಮುಚ್ಚಲಾರ. அவர் செய்யதை அவர் நான் சொல்றேன், நான் திறந்திருக்கிறேன், உன் வாசலை யாரும் என்ன செய்ய முடியாது. ನಾನು ತೆರೆದಿದ್ದೇನೆ, ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನು ಯಾರು ಮುಚ್ಚಲು ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. வேதத்துல நாம் வாசிப்போமானால் ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ எஸ்தர் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். ಎಸ್ತೇರಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அங்க யூத ஜனங்களுக்கு விரோதமாக ಅಲ್ಲಿ ಯಹೂದ ಜನರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ராஜா ಅರಸನು ஆமானும் சேர்ந்து ಹಾಮಾನನ್ನು ಸೇರಿ எப்படியாவது யூத ஜனங்களை கொன்று குவிக்க வேண்டும், ಹೇಗಾದ್ರೂ ಯಹೂದ ಜನರನ್ನ ಕೊಂದು ಸಾಯಿಸಬೇಕು, அவர்களை முழுவதுமாய் அழிக்க வேண்டும் என்று ಅವರನ್ನ சொல்லி ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿರ್ನಾಮ ಮಾಡಬೇಕೆಂದು அவர்கள் சட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ಅವರಿಗೆ ಒಂದು ಶಬ್ದವನ್ನ ಅಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿ, இந்த காரியத்தை மொர்தெகாய் அறிந்த உடனே ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಮೊರ್ದೆಕಾಯಿ ತಿಳಿದ ಕೂಡಲೇ அவன் வேகமாய் தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு, ஆடைகளை கிழித்துக் கொண்டு, ಅವನು ವೇಗವಾಗಿ ತನ್ನ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹರಿದುಕೊಂಡು ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கும்படி, எஸ்தரை பார்க்க வரும்படி அவன் வேகமாய் வருகிறான். ಅವನ ಅರಸನ ಅರಮನೆಗೆ ಮತ್ತೆ ಹೆಸರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ವೇಗವಾಗಿ ಬರುವಾಗ, ஆனால் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿದೆ ನೋಡ್ರಿ. அங்கே 4வது வசன அதிகாரத்திலே 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எஸ்தர் 4வது அதிகாரம் ಹೆಸರು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்திலே 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟಿದೆ, ராஜாவின் அரமனை வாசல் முன்பு மட்டும் முகப்பு மட்டும் வந்தான், ಅರಸನ ಒಂದು ಆಲಯದ ಹತ್ತಿರದವರೆಗೂ வந்தான், ಬಂದನು, இரட்டு உடுத்தினவனாய் ಎರಡು ಉಟ್ಕೊಂಡವನಾಗಿ ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க, ಅರಸನ ಅರಮನೆಯ ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡತಕ್ಕಂತೆ அங்க அவனுக்கு என்ன கிடைக்கலையா? ಅವನಿಗೆ ಅಲ್ಲಿ ಏನು ಸಿಗ್ಲಿಲ್ವಂತೆ. அவனுக்கு என்ன கிடைக்கல? ಅವನಿಗೆ ಏನು ಸಿಗ್ಲಿಲ್ಲ, உத்தரவு கிடைக்கல. ಅವನಿಗೆ ಉತ್ತರ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. அங்க மொர்தெகாய் உள்ளே செல்வதற்கு, ಮೊರ್ದೆಕಾಯಿ ಒಳಗಡೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ அங்கே அவனுக்கு கதவு என்ன செய்யப்பட்டது? ಅವನಿಗೆ ಅಲ್ಲಿ ಬಾಗಿಲೇನಾಗಿತ್ತು, அடைக்கப்பட்டு போனது. ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவன் மொர்தெகாய் எப்படியாவது யூத ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், ಮೊರ್ದೆಕಾಯಿ ಯಹೂದ ಜನರನ್ನು ಹೇಗಾದರೂ ಕಾಪಾಡಬೇಕು. யூத ஜனங்களுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, அந்த சட்டத்திலிருந்து எப்படியாவது யூத ஜனங்களை எப்படியாவது காக்க வேண்டும் என்று சொல்லி ரெட்டு உடுத்தினவனாய் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க வருகிறான். அங்கே அவனுக்கு உத்தரவாகவில்லை, அவனுக்கு கதவு என்ன செய்யப்பட்டிருந்தது? ಅಡக்கப்பಟ್ಟಿರುತ್ತದೆ. ಯಹೂದ ಜನರನ್ನ ಹೇಗಾದರೂ ಕಾಪಾಡಬೇಕು, ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಆಜ್ಞೆ ಹೊರಡಿದೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅವನು ಗೋಣಿ ತಟ್ಟನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡು ಅವನು ಬಾಗಿಲಿನ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಾಗ ಅವನಿಗೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அங்கே மொர்தெகாய் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறான். ಅಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಚಿಂತೆಗೆ ಒಳಪಟ್ಟು வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதே 4வது அதிகாரத்திலே ಅದೇ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8வது வசனத்தில் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, யூதர்களை அழிக்கும்படி ಯಹೂದ್ಯರನ್ನ ನಾಶ ಮಾಡುವಂತೆ சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಹೊರಡಿಸಿಕೊಂತವರು ಅವನಿடத்தில் கொடுத்து, ಅವನ ಬಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಎಸ್ತருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், ಅದನ್ನ ಎಸ್ತರೊಳಗೆ ತೋರಿಸಿದಾಗ ಅವಳ அகத்தியமாய் ಅವನು ಅದರ ராஜாவினிடத்திற்கு போய் ಅರಸನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னான். ಅವನು ತನ್ನ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸಿ ಅವರಿಗಾಗಿ ಅಂಗಲಾಚಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. இங்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்கணும்னா ஒரே ஒரு காரியத்தை செய்யணும் மொர்தெகாய் நன்றாய் அறிந்திருந்தான். ಈ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಅವರನ್ನ ಬಿಡಿಸಬೇಕಾದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ வாசலை திறக்கிறவர் தான். ಅವರು ನಮಗಾಗಿ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯುವಂತವರೇ. வாசல் திறக்கப்படுவதற்கு
அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்க மொர்தெகாய் சொல்லுகிறான் பாருங்க. ಆ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಹೇಳ್ತಾನೆ எனக்கு ನೋಡ್ರಿ. உத்தரவு கிடைக்கவில்லை, ನನಗೆ ಉತ್ತರವು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, எனக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ನನಗೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, இந்த வாசலை திறக்கணும்னா நீ ஒண்ணு பண்ணு, ಈ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕಾದ್ರೆ ನೀನು ಒಂದನ್ನ ಮಾಡು, ராஜாவினிடத்தில் நீ மன்றாடு, ನೀನು ಅರಸನ ಬಳಿ ಹೋಗಿ ಹೋರಾಡು, ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, ನೀನು ಅರಸನನ್ನ ಹೋಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸು, ராஜாவை நோக்கி பாரு, ನೀನು ಅರಸನನ್ನ ನೋಡಿ ಹೋಗಿ ನೋಡು. வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு தாயாரை குறித்து படிக்கிறோம். ಸತ್ಯದಲ್ಲಿ ಹಣ್ಣಳ ಕುರಿತು சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவளுடைய கற்பம் என்ன செய்யப்பட்டிருந்ததா, ಅವಳ ಗರ್ಭ ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತಂತೆ, சொல்லுங்க என்ன பட்டிருந்ததா, ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು, அடைக்கப்பட்டிருந்தது, ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அந்த அடைக்கப்பட்டிருந்த கற்பம் திறக்கும்படியாய் அங்க அன்னாளம்மா என்ன செய்தாங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றி அழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ಅನ್ನಳು ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ಹತ್ತಿ ಗೋಳಾಡಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪಿಸಿದಳು. கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார். ಕರ್ತನು ಅವಳ ಗರ್ಭವನ್ನ ತೆರೆದನು. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் உங்க வாழ்க்கையில திறக்கணுமா, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ மூன்றாவது நாள் ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அன்னாள் எப்படி தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி மனம் கசந்து அழுதாலோ, ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹಣ್ಣಳು ಈಗ ಮನಸ್ಪೂರ್ವಕವಾಗಿ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಹಚ್ಚಿ ಹಾಕಲು, மூன்றாவது நாளிலே ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கதறுங்க, ஆண்டு ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಗೋಳಾಡಿ, ஆண்டவருடைய வாசல் திறக்கப்படணும், ದೇವರೇ ನಮ್ಮ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕು, என்னுடைய வாசல் திறக்கப்படணும், ஆண்டவரே ನನ್ನ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕು, ದೇವರೇ என்னுடைய வாசல் திறக்கப்படணும். ನನ್ನ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕು. இங்க அதே காரியத்தை தான் மொர்தெகாய் சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಅದೇ ಕಾರ್ಯವನ್ನ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಮಾಡುತ್ತಾನೆ. எனக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, ನನಗೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசல் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கணும்னு சொன்னா ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕಾದ್ರೆ என்ன செய், ಏನು ಮಾಡು, விண்ணப்பம் பண்ணு. ನೀನು ವಿಜ್ಞಾಪಿಸು. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯದಲ್ಲಿ அதே அதிகாரத்தில் 16வது வசனத்துல அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. அங்கே அன்னாள் சொல்றாங்க, அங்க அன்னாள் சொல்றாங்க, சாரி எஸ்தர் சொல்றாங்க, ಆಗ ಎಸ್ರಳು ಹೇಳ್ತಾಳೆ, 3 நாள் அள்ளும் பகலும் 3 ದಿನ ಹಗಲಿರುಳು குடியாமலும் குடியாமலும் இருந்து ಅನ್ನ ಪಾನಗಳನ್ನ ಬಿಟ್ಟು எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், ನನಗೋಸ್ಕರ ಉಪವಾಸ ಮಾಡ್ರಿ, தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம், ನಾನು ನನ್ನ ಸೇವಕರೊಡನೆ ಉಪವಾಸದಿಂದಿರುವೆವು. இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசி நான் ராஜாவினிடத்தில் மன்றாட போகிறேன். ಅನಂತರ ನಾನು ವಿಧಿಗಳನ್ನ ಮೀರಿ ಅರಸನ ಬಳಿಗೆ ಹೋಗುವೆನೋ, ಸತ್ರೆ ಸಾಯ್ತೇನೆ ಎಂಬುದು ಮೊರ್ದೆಕಾಯಿಗೆ மூன்றாவது நாளிலே ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ எப்படி எஸ்தர் ஆண்டவர் ராஜாவினுடைய சமூகத்திற்கு சென்று ಅರಸನ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋಗಿ விண்ணப்பம் பண்ணினாளோ, ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದಳು, இந்த மூன்றாவது நாளிலே ಈ ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. மூன்றாவது நாள் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கணும்னு சொன்னா, ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು உங்க வாசல் இன்னைக்கு ஆண்டவர் திறக்கணும்னா, ನಿಮ್ಮ ಬಾಗಿಲುಗಳನ್ನ ದೇವರು எந்த ತೆಗೆಯಬೇಕಾಗಿದೆ. காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ ಯಾವ ಕಾರ್ಯವು அந்த ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ காரியத்தின் வாசல்களை ஆண்டவர் இன்னைக்கு திறக்கணும்னு சொன்னா, ಆ ಕಾರ್ಯದ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ತೆರೆಯಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவருடைய பாதத்திற்கு முன்பாக உங்கள் முகம் குப்புற விழுந்து சொல்லுங்க, ಈ ದಿನ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀವು ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க, ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀವು ஆண்டவர் ವಿಜ್ಞಾಪಿಸಿ. உங்கள் வாசலை திறப்பா. ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲುಗಳನ್ನ எந்த ತೆರೆಯುತ್ತಾನೆ. கதவுகள் உங்களுக்காய் பூட்டப்பட்டிருந்ததோ ಯಾವ ಬಾಗಿಲು ನಿಮಗಾಗಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ அதே கதவுகளை ஆண்டவர் உங்களுக்காய் திறப்பா. ಅದೇ ಬಾಗಿಲು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು அதை ತೆರೆಯಲಿದ್ದಾರೆ. யாரும் பூட்ட முடியாது, ಅದನ್ನು ಯಾರು ಮುಚ್ಚುವ, யாரும் அடைச்சு வைக்க முடியாது. ಯಾರು ಅದನ್ನ ಮುಚ್ಚಿ ಇಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இங்க பாருங்க, மொர்தெகாய்க்கு எந்த ராஜாவின் அரண்மனை வாசல் பூட்டப்பட்டிருந்ததோ, ಮೊರ್ದೆಕಾಯಿಗೆ ಯಾವ ಅರಸನ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು, எந்த வாசல் திறக்குவதற்கு உத்தரவு கொடுக்கவில்லையோ, ಯಾವ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲು ಉತ್ತರವು ಕೊಡಲಿಲ್ಲ, அதே கதவுகள் திறக்கும்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ಅದೇ ಬಾಗಿಲು ತೆರೆಯುವಂತೆ ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಉಪವಾಸವಿದ್ದು ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ ನೋಡ್ರಿ. அதே எஸ்தர் 6வது அதிகாரத்தில் ಅದೇ ಹೆಸರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8, 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 7, 8, 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ ನೋಡ್ರಿ. அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ. எஸ்தர் 6வது அதிகாரம் ಹೆಸರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம், 7ನೇ ವಾಕ್ಯ. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் அவன் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇ ಹೇಳುತ್ತದೆ ನೋಡ್ರಿ. சட்டையை கிழித்து கொண்டு ಆ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹರಿದುಕೊಂಡು ராஜ அரண்மனையை உள்ள வருவதற்கு உத்தரவு
தெரியாம ராஜாவுடைய வாசல்ல அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாய் இருந்த அந்த ಮೊರ್ದೆಗಾಯ್க்கு ಬಾಗಿಲು ತೆರೆಯದಂತೆ ಉತ್ತರ ಸಿಗದೆ ಬಾಗಿಲ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಂತ ಮೊರ್ದೆಕಾಯಿಗೆ இப்ப எப்படி கதவு திறக்கிறது? ಈಗ ಯಾವ ರೀತಿ ಬಾಗಿಲು ತೆರೆಯುತ್ತಿದೆ? ರಾಜ ಉಪಸರத்தோடு திறக்கப்படுகிறது. அரசன ಆ ಒಂದು ಅರಸನ ಹೇಳಿದ ಹಾಗೆ எந்த இடத்துல சட்டையை கிழித்து கொண்டு கிடந்தானோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு கிடந்தீங்களோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವಮಾನಪಟ್ಟು எந்த கதவு திறக்கணும்னு நீங்க போராடி கொண்டு இருந்தீர்களோ, ಯಾವ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದೀರೋ, எந்த கதவுக்காய் நீங்கள் வெட்கப்பட்டு அனுபவித்துக் கொண்டு இருந்தீர்களோ, ಯಾವ ಬಾಗಿಲಿಗೋಸ್ಕರವಾಗಿ அதே கதவுகளை ஆண்டவர் உங்களுக்காய் திறக்க போகிறார். ಅದೇ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ನಿಮಗಾಗಿ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. முன்பு இருந்தது போல அல்ல, ನೀವು ಹಿಂದೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಅಲ್ಲ. ஆண்டவர் உங்களுக்கு வாசலை திறக்கும் பொழுது ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯುವ ராஜ மரியாதையோடு கர்த்தர் உங்களுக்காய் வாசலை திறக்க போகிறார். ಅರಸನ ಸನ್ಮಾನದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ராஜ மரியாதையோடு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ಅರಸನ ಸನ್ಮಾನದೊಂದಿಗೆ கதவுகளுக்குள்ளே போக முடியவில்லையோ, ಯಾವ ಬಾಗಿಲ ಒಳಗೆ ಹೋಗಲು ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ, ಯಾವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು மூன்றாவது நாளிலே ಕರ್ತನ ಈ ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ உங்களுக்காய் வாசலை திறக்க போகிறார். ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. வாசலுக்கு முன்பாய் கையேந்தி நின்று கொண்டிருந்தீர்களோ, ಯಾವ ಬಾಗಿಲ ಮುಂದೆ ಕೈ ಚಾಚಿ ಕಂಪನಿகளுக்கு முன்பாய் கையேந்தி நின்று கொண்டிருந்தீர்களோ, ಕಂಪನಿಗಳ ಮುಂದೆ ಕೈ ಚಾಚಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೀರೋ, கம்பெனிக்கு முன்பாய் செக்யூரிட்டியோடு நின்று கொண்டிருந்தீர்களோ, அதே செக்யூரிட்டிக்கு முன்பாய் கர்த்தர் உங்களுக்கு ராஜ மரியாதையோடு அனுப்ப போகிறார். ಯಾವ ಕಂಪನಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಮುಂದೆ ನೀವು ಕೈ ಚಾಚಿ அந்த கதவை யாராலும் பூட்ட முடியாது. ಆ ಬಾಗಿಲನ್ನ ಯಾರ ಕೈ அந்த கதவை திறந்தவர் என் ராஜாதி ராஜா, ಆ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆದಾತನು ನಮ್ಮ ರಾಜಾದಿ ರಾಜ கை திறக்க போகிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. இந்த காரியத்தில் உங்கள் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲು எந்த ஆசீர்வாத கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதோ, ಯಾವ ಆಶೀರ್ವಾದ குழந்தை வாக்கியத்திற்காக இங்க வந்திருக்கிறீங்களா, ಅಲ್ಲದೆ ಸೌಭಾಗ್ಯ வேலை வாய்ப்புக்காக வந்திருக்கிறீர்களா, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ஆசீர்வாதங்களுக்காக வந்திருக்கிறீர்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ದೇವರ ಬಳಿ 7வது நாளிலே சொல்லுங்க, ದಿನದಲ್ಲಿ ராஜாவை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுங்க. ಅರಸನ ನೋಡಿ கதவுகளை திறங்கப்பா, ನನಗಾಗಿ ಬಾಗಿಲನ್ನ கதவுகளை திறங்க, ನನಗಾಗಿ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ. திறந்து எத்தனை பேர் சொல்றீங்க? ಬಾಯಿ ತೆರೆದು எனக்காய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். ನಮಗಾಗಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ಇದನ್ನ ನಮಗಾಗಿ ತೆರೆಯಬೇಕು. இன்னைக்கு கதவு ஆண்டவர் திறக்க போகிறார். ಇದನ್ನ ದೇವರು ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲಿ. ராஜ மரியாதையோடு உங்களை நடக்க பண்ண போகிறார். ಅರಸನ ಸನ್ಮಾನದೊಂದಿಗೆ ದೇವರು எந்த ஆமானுக்கு முன்பாய் தலை குனிந்திருந்தாரோ மொர்தெகாய், ಯಾವ ಅವಮಾನದೊಂದಿಗೆ ತಲೆ அதே ஆமானுக்கு முன்பாக தான் மொர்தெகாய் கர்த்தர் உயர்த்தினார். ಅದೇ ಅವಮಾನದ ಮುಂದೆ ದೇವರು ಅವನನ್ನ ಸನ್ಮಾನಿಸಿದರು. சொந்த பந்தங்களுக்கு முன்பாய் வெட்கப்பட்டீர்களோ, ಯಾವ ಸ್ವಂತ ಬಂಧದವರ ಮುಂದೆ, எந்த நண்பர்களுக்கு முன்பாய் அவமானம் அடைந்தீர்களோ, ಯಾವ ಸ್ನೇಹಿತರ ಮುಂದೆ ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದೀರೋ, எந்த சத்துருக்கு முன்பாய் கண்ணீர் வடித்தீர்களோ, ಯಾವ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ಕಣ್ಣೀರು, அதே சத்துருக்களுக்கு முன்பாய் தான் என் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ಅದೇ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ದೇವರು ತಲೆ சத்துருக்களுக்கு முன்பாய் உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண போகிறார். ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನ உங்களுக்காய் திறக்க போகிறார். ಆಕಾಶದ ಮೇಘಗಳನ್ನು போகட்டும், என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ಇದುವರೆಗೂ ಸಾರದಷ್ಟು இதை எவராலும் தடுக்க முடியாது. ಇದು ಯಾರಿಂದಲೂ செய்ததை தடுப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. ಕರ್ತನಿಂದ ಅದು ತೆರೆಯುವುದಾದ್ರೆ ಯಾರಿಂದ ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமானை போல எவ்வளவு அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ಹಾಮನನಾಗಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳಾಗಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, கர்த்தர் இன்னைக்கு உங்க வாசலை திறக்க போகிறார். ಕರ್ತನು ಈ ದಿನ ನಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. அருமையாய் சொல்லுகிறார் பாருங்க, ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன், ಒಬ್ಬರು ತೆರೆಯಲಾಗದ ಮುಚ್ಚಲಾಗದ ಹಾಗೆ ತೆರಿತಕ್ಕಂತ ದೇವರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு 3வது அதிகாரத்துல 16வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ಮತ್ತಾಯನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது ಯೇಸು ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನ ಪಡೆದುಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಬಂದಾಗ வானம் திறக்கப்பட்டது, ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು, ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது வந்து இறங்கினார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ತನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು நாளிலே 3ನೇ ದಿನದಲ್ಲಿ நீங்க ஆவியானவரால் நிரப்பப்படுவீங்கன்னு சொன்னா, ಪವಿತ್ರಾತ್ಮನೆ ತುಂಬಿಸುವುದಾದರೆ, ஆவியானவர் 3வது நாள் என்னை நிரப்புவேன்னு சொன்னீங்கன்னா, 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ கர்த்தர் உங்களுக்காய் வானத்தை திறக்க போகிறார். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರ வானத்தின் பலகணிகள் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறார். ಆಕಾಶದ ಮೇಘಗಳನ್ನು ನಿಮಗಾಗಿ யாரும் அந்த கதவை பூட்ட முடியாது. ಯಾರು ಆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚ ஆவியில நிரப்பி சொல்லுங்க, ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿದ ஆவியானவரால் நிரப்பப்படுங்க, ಪವಿತ್ರಾತ್ಮನೆ ತುಂಬಿ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவரை என்னை நிரப்புன்னு சொல்லுங்க, ஆவியில நிரப்பி விண்ணப்பம் பண்ணுங்க, ஆவியில நிரப்பி மன்றாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பார். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಕರಗಳನ್ನು ನಮಗಾಗಿ ತೆರೆದುಕೊಳ್ಳಿ. ஹalleluya 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 ஹalleluya
அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்திலே அந்த 7வது வசனத்திலே திரும்பவும் நான் படிக்கிறோம். ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 17ನೇ ವಾಕ್ಯ ತಿರುಗಿ தாவீதின் திறவுகோலை உடையவரும் ದಾವಿದನ ಕೋಲನ್ನು ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ಒಬ್ಬರು ಮುಚ್ಚಲಾರದಂತೆ ತೆರೆಯುವಂತವನು ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு ಒಬ್ಬನು ತೆರೆಯಲಾಗದಂತೆ பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். ಮುಚ್ಚುವವನು ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவரும் ಒಬ್ಬರು பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன். ಮುಚ್ಚಲಾರದಂತೆ ತೆರೆಯುವಂತ ದೇವರು. அங்க வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு ಒಬ್ಬನು ತೆರೆಯಲಾರದಂತೆ பூட்டுகிற தேவன். ಮುಚ್ಚುವಂತ ದೇವರು. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, வாசல்களின் தாழ்பாள்களை நான் பலப்படுத்துவேன். ನಿಮ್ಮ ಬಾಗಿಲಿನ ಸರ್ಪಗಳನ್ನ சத்துரு ಗಟ್ಟಿ ಮಾಡುವೆನು. உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் ಆ ಶತ್ರುವಿನ வாக்கு என்ன செய்யாது? ವಾಕ್ಯವೇನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. இதுவரைக்கும் உங்க வீடு திறந்திருக்கலாம், சத்ரு உங்களுக்குள்ளாய் திறந்திருக்கலாம், உங்களுக்குள்ளாய் வந்திருக்கலாம். ಶತ್ರು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬಾಯಿ சத்ரு உங்கள் குடும்பத்திற்கு உள்ளே புகுந்து அநேக போராட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ಶತ್ರು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ನುಗ್ಗಿ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಇದರ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவேன். ನಿಮ್ಮ ಬಾಗಿಲಿನ ಬೀಗಗಳನ್ನು ಬಲಪಡಿಸುವೆನು. இனி உங்க வாழ்க்கையில ಇನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ சத்ரு வேதனைப்படுத்தும்படி ಶತ್ರು ವೇದನೆ ಪಡಿಸಿ இனி உங்க குடும்பத்துல சத்ரு உட்புக முடியாது. ನಿಮ್ಮ ಶತ್ರು ಒಳಗಡೆ ನುಗ್ಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சத்ருவ வாசலை திறக்க முடியாது. ಶತ್ರು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲು சத்ரு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. போராட்டத்தை கொண்டு வரும்படி சத்ருவ வாசலை திறக்க முடியாது. ಶತ್ರು ಹೋರಾಟದಿಂದ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாழ்க்கையில சேதத்தை கொண்டாக்கும்படி, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வரும்படி, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, உங்க வாழ்க்கையில நோயை கொண்டு வரும்படி, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்க ವ್ಯಾಧಿ, வாழ்க்கையில அவமானத்தை கொண்டு வரும்படி, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವಮಾನ ಕೊಂಡು பாதாளத்தின் வாசல்களை இனி சத்ருவ வாழ்க்கையில திறக்க முடியாது. ಪಾತಾಳದ ಆ ಒಂದು பாதாள வாசல்களை தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பூட்ட போகிறார். ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಲಿದ್ದಾರೆ. திறக்க முடியாது. ಯಾವ ಶತ್ರು ಅದನ್ನ ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதத்தில் நாம் வாசிப்போமானால், ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம் 19வது அதிகாரத்திலே, ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ஆதியாகமத்தில் 19வது அதிகாரத்திலே ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே லோத்து என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಲೋಟ ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ನಾವು அந்த லோத்துவை அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அழிக்கும்படிக்கு, ಆ ಲೋಟನನ್ನು ಲೋಟನ ಕುಟುಂಬವನ್ನ ನಾಶ ಮಾಡ, தேவனுடைய மனிதர்களையும் அழிக்கும்படிக்கு, ದೇವರ ಮನುಷ್ಯರನ್ನ ನಾಶ ಮಾಡತಕ್ಕಂತೆ அந்த ஊரார் லோத்துவினுடைய குடும்பத்திற்கு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கும், குடும்பத்தை அடிக்கும்படிக்கு அவருடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்கள். ಆ ಲೋಟನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ 19வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். 19ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்ததை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, இங்க லோத்துவினுடைய குடும்பத்தின் வாசலை திறந்து, ಇಲ್ಲಿ ಲೋಟನ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆದು லோத்துவின் குடும்பத்திற்கு பொல்லாப்பு செய்யும்படி ஒரு கூட்டம் வந்து நிற்கிறது. ಲೋಟನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಗುಂಪು ಬಂದಿದೆ. அடக்கப்பட்டிருக்கிற லோத்துவின் வாசல்களை திறக்கும்படி, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಲೋಟನ ಮನೆಯ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆದು அவனுக்கு பொல்லாப்பை உண்டாக்கும்படி, ಅವನಿಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂದು, அவனை வாசல்களை திறக்கும்படி அவன் குடும்பத்தை சுற்றி ஒரு கூட்டம் வந்து நிற்கிறது. ಅವನಿಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನ ಸುತ್ತಲೊಂದು ಗುಂಪು உங்க ನಿಂತುಕೊಂಡಿದೆ. குடும்பத்திற்கு விரோதமாய், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ பொல்லாப்பு செய்யும்படி ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂದು ஒருவேளை சத்ரு உங்க வாசலை திறக்க நினைச்சா, ಒಂದು ವೇಳೆ ಶತ್ರು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯುವುದಾದರೆ, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவன். ಒಬ್ಬನು ತೆರೆಯಲಾರದಂತೆ ಮುಚ್ಚುವಂತ ದೇವರು. வேதத்துல சொல்லப்பட்டது போல, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ அங்க வேதத்துல சொல்ல பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி ಕೇಡು ಮಾಡೋಣ ಎಂದು லோத்து என்பவனை ಲೋಟ ಎಂಬುವವನಿಗೆ மிகவும் நெருக்கி ಅವನು ಬಹಳವಾಗಿ ಇರಿಕಿಸಿ வாசலை கதவை உடைக்க கிட்டினார்கள். ಕದವನ್ನ ಒಡೆದು ಬಿಡಬೇಕೆಂದಿದ್ದರು. அப்பொழுது அந்த புருஷர்கள் ಆದ್ರೆ ಒಳಗಿದ್ದ ಆ ಮನುಷ್ಯರು தங்கள் கைகளை வெளியே நீட்டி ಕೈ ಚಾಚಿ லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து ಲೋಟನನ್ನು ತಮ್ಮ ಕಡೆಗೆ ಮನೆಯೊಳಗೆ ಸೇರಿಸಿ அவருடைய கதவை என்ன செய்தார்களாம்? ಅವರ ಬಾಗಿಲನ್ನು ಏನು அவருடைய ಮಾಡಿದ್ರು? கதவை என்ன செய்தார்கள்? ಅವರ ಕದವನ್ನ ಏನು ಮಾಡಿದ್ರಂತೆ? பூட்டினார்கள். ಮುಚ್ಚಿದರಂತೆ. அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, யார் பொல்லாப்ப செய்யணும்னு நினைச்சாங்களோ ಯಾರು ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದರು அவங்க கதவை தேடி தேடி பாக்குறாங்க. ಅವರ ಬಾಗಿಲನ್ನ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கதவை என்ன செய்ய முடியல, ಬಾಗಿಲನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಲಾಗ್ಲಿಲ್ಲ, பார்க்க முடியல. ನೋಡಲಾಗ್ಲಿಲ್ಲ. யார் உங்களுக்கு பொல்லாப்ப செய்யணும்னு சொல்லி ಯಾರು ನಿಮಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂದು உங்க கதவை யாரு திறக்கணும்னு நினைக்கிறாங்களோ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ಯಾರು கர்த்தர் உங்க
கதவை பூட்டுவாருன்னா ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ಮುಚ್ಚುವುದಾದ್ರೆ எந்த சத்ரு உங்க கதவை திறக்க முடியாது. ಯಾವ ಶತ್ರುವು ಬಾಗಿಲನ್ನ யாரும் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய முடியாது. ಯಾರು ನಿಮಗೆ ಕೇಡು ಮಾಡಲಾರ. யாரும் உங்க சத்ரு உங்க மேற்கொள்ளவே முடியாது. ಯಾವ ಶತ್ರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಜಯ உங்க கதவை ஆண்டவர் பூட்டி வைத்திருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ಅದರಿಂದ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே உம்முடைய கூடார மறைவிலே ದೇವರೇ ನಿಮ್ಮ ಗುಡಾರದ ಮರೆಯಲ್ಲಿ ஒளித்து வைத்துக் கொள்ளும். ನಮ್ಮನ್ನ ನೀನು ಬಚ್ಚಿಟ್ಟಿಕೋ ಎಂಬುದಾಗಿ என்ன செய்து சொல்றாரு? ಏನು ಮಾಡಲು ಹೇಳ್ತಾರೆ? கூடாரத்துல என்ன செய்து வைத்துக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಗುಡಾರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡು? விக்கினங்கள் கடந்து போக மட்டும், ಆ ಕೇಡುಗಳು ನಮ್ಮನ್ನ போராட்டங்கள் கடந்து போக மட்டும், ಹೋರಾಟಗಳು ದಾಟಿ ಹೋಗುವಷ್ಟು உமது செட்டையின் நிழலிலே நான் வந்து அடைகிறேன். ನಿಮ್ಮ ರೆಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ಬಂದು ಆಶ್ರಯ உமது ಮಾಡಿ. கூடாரத்திலே என்னை என்ன செய்து கொள்ளும்? ನಿಮ್ಮ ಗುಡಾರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡು? மறைத்துக் கொள்ளும். ಮರೆ ಮಾಡು. வேதத்தில் சொல்லப்பட்டது போல ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ எந்த ஆசீர்வாத கதவுகள் உங்களுக்கு திறக்கணுமோ, ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲು ನಿಮಗಾಗಿ எந்த ತೆರೆಯಬೇಕು, பாதாளத்தின் பொல்லாப்பு செய்யக்கூடிய வாசல்கள் பூட்டப்படணுமோ, ಯಾವ ಪಾತಾಳದ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಬೇಕು, அதிகாரம் உள்ள இயேசப்பாவை நோக்கி பாருங்க. ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಯೇಸಪ್ಪನನ್ನ ನೋಡಿ இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணுங்க. ಇದನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ. எந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படணுமோ, ಯಾವ ಬಾಗಿಲೆಲ್ಲ ತೆರೆಯಬೇಕು, எஸ்தரை போல விண்ணப்பம் பண்ணுங்க. ಎಸ್ತರಳ ಹಾಗೆ ವಿಜ್ಞಾಪಿಸಿ, அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ಅನ್ನಳ ಹಾಗೆ ಹೃದಯವನ್ನು அந்த ಸಿಡಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் முழங்கால் படியிட போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮೊಣಕಾಲು ಊರಲಿದ್ದೀರಿ? எத்தனை பேர் அன்னாளை போல கதற போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅನ್ನಳ ಹಾಗೆ ಅಂಗಲಾಚಿ ಬೇಡ? எத்தனை பேர் அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅನ್ನಳ ಹಾಗೆ ಹೃದಯವನ್ನು ಸುರಿಸಿ அப்பா, இந்த ஆசீர்வாத கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ಅಪ್ಪ, ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த கதவுகள் எனக்கு இன்னைக்கு திறக்கணும். ಇದನ್ನ ಈ ಬಾಗಿಲು ನಮಗೆ ತೆರೆಯಬೇಕು. எனக்காய் வானத்தின் பலகணிகளை திறங்கப்பா. ನನಗಾಗಿ ಆಕಾಶದ ಬಾಗಿಲನ್ನ எத்தனை பேர் கதறி ஜெபிக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ಸಮಯದಲ್ಲಿ இன்னைக்கு எத்தனை பேர் அன்னாளை போல கதற போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅನ್ನಳ ಹಾಗೆ ಇದೇ ರೀತಿ இன்னைக்கு எத்தனை பேர் அன்னாளை போல இருதயத்தை ஊற்ற போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅನ್ನಳ ಹಾಗೆ ಹೃದಯನ ಸುರಿಸಲಿದ್ದೇರೆ? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன், ಒಬ್ಬರು ಮುಚ್ಚಲಾರದಂತೆ ತೆರೆಯತಕ್ಕಂತ ದೇವರು. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கதவுகளை திறக்க போகிறார். ಇದನ್ನ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇಷ್ಟವಿದೆ? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாத கதவுகள் திறக்கணும்னு வந்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕು? எத்தனை பேர் நன்மைக்கான வாசல்கள் திறக்கணும்னு வந்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಬಾಗಿಲು ತೆರೆಯಬೇಕು? எனக்கு எத்தனை பேர் எனக்கு வேலைக்கான வாசல்கள் திறக்கணும்னு வந்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲು வாயை திறந்து இருதயத்தை ஊற்றுங்க ஆண்டவர்ட்ட. ಬಾಯಿ ತೆರೆದು ನಿಮ್ಮ ಹೃದಯನ ஆசீர்வாத கதவுகளை திறங்கப்பா. ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲು ತೆರೆಯ. வாயை திறந்து கதறுங்க பார்க்கலாம். ಬಾಯಿ ತೆರೆದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ அவர் 5 நிமிடம் வாயை 2 நிமிடம் அந்த வாயை திறந்து கதறுங்க. 2 ನಿಮಿಷ ಬಾಯಿ ತೆರೆದು ಅಂಗಲಾಚಿ இன்னைக்கு விட மாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு விட போவதில்லை. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ஏசப்பா, என் கதவுகளை திறங்க. ಯೇಸಪ್ಪ, ನನ್ನ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ. வாயை திறங்க, வாயை திறங்க. ಬಾಯಿ ತೆರೆದು இருதயத்தை ஊற்றுங்க பாகிட்ட. ಹೃದಯವನ್ನ ಸುರಿಸಿ இருதயத்தை ஊற்றுங்க பாகிட்ட. ಹೃದಯವನ್ನ ಸುರಿಸಿ ಅಪ್ಪನ இருதயத்தை ஊற்றுங்க பாகிட்ட. ಹೃದಯನ ಸುರಿಸು ತಂದೆಯ ಬಾಯಿಯಲ್ಲಿ. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು வாயை திறங்க, வாயை திறங்க. ಬಾಯಿ ತೆರೆ. ಬಾಯಿ வாயை விரிவாய் திற. ಬಾಯಿನ ಅಗಲವಾಗಿ நிறைவை நிரப்புவேன். ತುಂಬಿಸುವೆನು. சத்தமா, சத்தமா, சத்தமா. ಜೋರಾಗಿ அப்பான் கூப்பிடுங்க, அப்பான் கூப்பிடுங்க. அப்பான் கூப்பிடுங்க, அப்பான் கூப்பிடுங்க. ಎಂಬುದಾಗಿ ಕರೆ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, என் கதவுகளை திறங்க. ನನ್ನ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ. ಯೇಸಪ್ಪ, ஆசீர்வாத கதவுகளை திறங்க. ಆಶೀರ್ವಾದ ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் அந்த கதவுகளை திறக்க போகிறார். ಇನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನ கதவுகள் உடைக்கப்பட போகிறது. ತಾಮ್ರದ ಬಾಗಿಲು இழுப்பு தாழ்பாள்களை மறிக்கிறார். ಕಬ್ಬಿಣದ உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட போகிறது. ವಿಜ್ಞಾಪನೆ உங்கள் ಕೇಳಲ್ಪಡಲಿದೆ. கண்ணீரை காண்கிற தேவன் ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು ನೋಡುವಂತೆ இப்பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியா ಈಗ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು உங்கள் கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. அன்னாளை போல ಅನ್ನಳ ಹಾಗೆ இருதயத்தை ஊற்றி அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ಹೃದಯವನ್ನ ಸುರಿಸಿ ಅಪ್ಪನ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நான் அவமானப்பட்டு வந்திருக்கிறேன். ನಾನು ಅವಮಾನಪಟ್ಟು கடன் பாரத்தின் நிமித்தம் அவமானப்பட்டு வந்திருக்கிறேன். ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ எவ்வளவோ முயற்சி செய்றேன். ಎಷ್ಟೋ ಪ್ರಯತ್ನ இந்த ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஆசீர்வாதம் எனக்கு தடைபட்டு தான் காணப்படுகிறது. ಈ ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ ತಡೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತಿದೆ. இந்த நன்மையை நான் பெறவே முடியல. ಈ ಒಳ್ಳೆಯದನ್ನ ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲೇ ಆಗಲಿಲ್ಲ. குழந்தை பாக்கியத்திற்காக நான் கதறிக் கொண்டிருக்கிறேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಂಗಲಾಚಿ இந்த ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ. குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ಈ ಒಳ್ಳೆ ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னு வந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಜೀವಿತ ಆಶೀರ್ವಾದ. என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்படியாவது நடக்கணும்னு வந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮದುವೆ ಹೇಗಾದ್ರೂ ಆಗಬೇಕು. எவ்வளவு முயற்சி பண்றேன். ಎಷ್ಟೋ ಪ್ರಯತ್ನ கதவுகள் ಪಡುತ್ತೇನೆ. திறக்கப்படல.
ಬಾಗಿಲು அடைக்கப்பட்டிருக்கிறது, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ சகோதரிகள் கரங்களை கூப்பி சொல்லுங்க. ಸಹೋದರಿಯರು ಕೈಗಳ ஏசப்பா, என் கதவுகளை திறங்க. ನಮ್ಮ விண்ணப்பம் பண்ணுங்க, ವಿಜ್ಞಾಪಿಸಿ, விண்ணப்பம் பண்ணுங்க, ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா ಎಂಬುದಾಗಿ கடைசியா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ವರ ஏசப்பா, 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 கதவுகளை திறங்க, ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ, பலகணிகளை திறங்க, ಮೇಘಗಳನ್ನ ತೆರೆ, போகும் மட்டும் திறந்து ஆசீர்வதிங்க. ಅಪ್ಪ ಅಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸು. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ கர்த்தர் இப்பொழுது யுத்தம் பண்ண போகிறார். ಈಗ ಯುದ್ಧ சத்துருக்களோடு யுத்தம் பண்ண போகிறார். ಶತ್ರುಗಳೊಂದಿಗೆ ಯುದ್ಧ சத்துருக்களின் வாசல்கள் உடைக்கப்பட போகிறது. ಶತ್ರುಗಳ ಬಾಗಿಲು வாசல் உடைக்கப்பட போகிறது. ಆ ಬಾಗಿಲು எத்தனை பேர் வாயை திறக்கிறீங்க? ಹೆಚ್ಚು ಜನ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வாசல்களை திறக்கிறார். இப்பொழுது வாசல்களை திறக்கிறார். ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತೇಳಿ. அதிசயமான நாமமே, அதிகாரமும் நாமமே, அற்புதமான நாமம், அதிகாரமுள்ள நாமமே, அதிசயமான நாமம், அற்புதம், அதிகாரமுள்ள நாமமே, 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, 10,000களில் 2 கரங்களை உயர்த்தி ரோஜாவே, உமக்கு நிகரா, உமக்கு அப்பகிட்ட சொல்லுங்க. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ஆவியானவர் வரும்பொழுது வாசல்கள் திறக்கும். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬರುವಾಗ ஆவியானவர் வரும்பொழுது வாசல்கள் திறக்கும். ಪವಿತ್ರಾತ್ಮ ಬರುವಾಗ எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. பாருங்க, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ. ಸಮಯದಲ್ಲಿ எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೂಗಿರಿ. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா கேளு. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು எல்லாரும் வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ஆவியானவரே, ಪವಿತ್ರಾತ್ಮರೇ, வாசல்களை திறங்க, ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ. ஆவியானவரே, ಪವಿತ್ರಾತ್ಮರೇ, வாசல்களை திறங்க, ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க சத்தமா. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு, சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு, கண்ணீரோ ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நீரத்தில் ஆறுகள். சொல்லுங்க. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திரு. விடாதீங்க, போராடி சொல்லுங்க. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திரு. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திரு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி விட மாட்டேன். ஊற்றுமையா
அக்னிமயமான ஆவியானவரை அனுப்பி என் வாசல்களை திறங்கப்பா. ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கியோ. எல்லாரும் நெடுமுழங்கால் படிக்கிட்டு கடைசி ஒரு பேர் அப்பாவை பார்த்து கேட்க போறோம். எல்லாரும் கரங்களை கூப்பி, சகோதரிகள் எல்லாம் பரத்திற்கு நேராக உங்கள் கரங்களை ஏறெடுத்து சொல்ல, ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಂಡು ஆவியானவரப்பா உண்மை நம்பித்தானப்பா வந்திருக்கிறோம். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೇವೆ. என் வாசல்களை இன்னைக்கு திறக்கணும். ನನಗೆ ಈ ದಿನ ಹೇಳಿ ನಿಮ್ಮ என் வாசல்களை திறங்கப்பா. ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಂಡು அப்பாவை பார்த்து கதறுங்க இன்னைக்கு. ಅಪ್ಪವನ್ನು ನೋಡಿ ಅಂಗಲಾಚಿ ஆவியானவரೇ, ದೇವರ ಆತ್ಮನೇ தியாகத்தோடு வந்திருக்கிறையா. ಅವರೊಂದಿಗೆ ಬಂದಿದೆ. என் வாசலை திறங்க. ನನಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಡು. வாசலை திறங்கப்பா. ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಡಪ್ಪ. உச்சுமையா வல்லமையே உச்சுமையா ಬಾಯಾರಿ ಕೇಳಿದ ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. எல்லாரும் சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಕೇಳಿರಿ. என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮರೆ ಇಡು. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ನಿನಗೆ சொன்னார். ತಿಳಿಯದೆ ನಿನಗೆ ಇರತಕ್ಕಂಥ ದೊಡ್ಡ ಸಂಗತಿಯನ್ನು ನಿನಗೆ ಮಾಡುವೆನು. 3 முறை சத்தமா கூப்பிட போறோம். ಸತ್ಯವಾಗಿ ಅವರನ್ನು ಮರೆ ಇಡುವಾಗ ஏசப்பான்னு சொல்லலாமா? ಯೇಸಪ್ಪನೇ, கதவுகளை திறங்கப்பான் 3 முறை சத்தமா சொல்லுவோம். ಪೂರಾವರ್ತಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಶಬ್ದವಿಟ್ಟು ಕೇಳುತ್ತೇವೆ. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, ஏசப்பா, ஏசப்பா, வாசல்களை திறங்க. ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಡು. வாசல்களை திறங்க. ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಡು. பலகணிகளை திறங்க. ಆಕಾಶದ ದ್ವಾರವನ್ನು ತೆರೆದುಕೊಡು.